பண்ணும்போது வெளியே உள்ள நடப்போம்ல, அப்போ வந்து கோலத்துல மெரிச்சு கலைஞ்சிராம இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே நிலவாசல்ல கோலம் போட்டுருவேன். அப்பதான் அது காஞ்சு வந்து ரெடியா இருக்கும். பூஜை பொருள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி அதையும் கொண்டு போய் பூஜை ரூம்ல கம்ப்ளீட்டா அடுக்கி விட்டுட்டேன். பெருமாளுக்கு முன்னாடி யார் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, இவர் தான் கருடன். இவரு பெருமாளுடைய வாகனம். மோஸ்ட்லி விக்கிரகங்களுக்கு கீழே தட்டு வச்சிருப்பேன். அந்த தட்டுமே தேக்க டைம் எடுக்குதுன்னு எடுத்துட்டு குட்டி குட்டி மனை வாங்கி வச்சாச்சு. அடுத்ததா பெருமாளுக்கு முன்னாடி சாலகிராம கல்லு வச்சுட்டேன். சாலகிராம கல்லு உள்ள சுழி வடிவத்துல இருக்கும் சங்கும் சக்கரமும். சிவபெருமான எப்படி லிங்க வடிவத்துல வழிபடுறோமோ அதே மாதிரி பெருமாளை சாலகிராம கல் வடிவத்துல வழிபடுறோம். என்னோட பூஜை ரூம் மொத்தம் 3 ஷெல்ஃப். ஃபர்ஸ்ட் 2 அடிக்கினதும் கடைசி ஷெல்ஃபுக்கு வந்தாச்சு. பூஜை ரூம்ல நம்ம நடு வீடு அலங்காரம் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து ஒரு சிலர் பிளைவுட்ல பூஜை கபாட் யூஸ் பண்றீங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வைக்க முடியாதுல்ல, அதுக்கு பதிலா தான் அந்த ரவுண்ட் மனை காட்டினல்ல ஹேங்கிங்கோட அது யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இருக்கு, எங்க அத்தைக்காக வாங்கியிருந்தேன் குட்டி மனை. அதுக்கப்புறமா இந்த நடுவீடு வைக்கிற போர்டு எல்லாமே கினியா கிரியேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அவங்களோட டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துடுறேன். See you, bye.